கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் ஆகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பிறகு கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு இன்றைய நாளிலும் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற 10 கற்பனைகளின் கோட்பாடுகள் எனக்கூடிய தொடர் வேத பாட வகுப்பில் பார்க்க இருக்கிற கட்டளை 8ஆம் கட்டளை, பாடம் 12. இதுவரைக்கும் நம்ம 11 பாடங்கள் ஆர்டர் படி பார்த்துருக்குறோம். கட்டளை 7 முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு 8ஆம் கட்டளை. யாத்திராகமம் 20:15 வாசிக்க கேட்போம். களவு செய்யாதிருப்பாயாக. ஆமாம், சமீபமாக நாம் பார்த்து வருகிற கட்டளைகள் அனைத்துமே ஒற்றை வார்த்தைகள் அமைகிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று ஒற்றை வார்த்தையில் அடங்குவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ களவுக்கு மாற்றுச் சொல் திருட்டு என்று நம்ம சொல்லலாம், அல்லது கொள்ளை என்று கூட சொல்லலாம். இதெல்லாம் திருட்டினுடைய பல்வேறு வார்த்தைகள், மாற்று வார்த்தைகள் அல்லது பரிமாணங்கள் என்று குறிப்பிடலாம். கொள்ளையடித்தல் என்பது பகிரங்கமாக ஒரு அடாவடியோடு அநேகர் சேர்ந்து கொண்டு கூட்டு முயற்சியில் செய்கிறதும் கொள்ளை என்று சொல்லலாம். இப்போ இந்த ஒரு களவு என்று சொல்லும்போது பொதுவாகவே அனைத்து தப்பிதங்களையும் இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்காலத்தில் செய்ய போறாங்க என்பதை தேவன் உணர்ந்து, ஒவ்வொரு தப்பிதங்களையும் நீங்கள் செய்தால் இந்த தண்டனை, அதனுடைய விளைவை இவ்வாறு நீங்க சந்திப்பீங்க என்று அந்த பிரமாணத்தோடு அதனுடைய தண்டனைகளையும் அதற்கான பிராயச்சித்தங்களையும், ஒருவேளை மனம் வருந்தும் பொழுது அதற்கான பிராயச்சித்தங்களையும் தேவன் கூட்டி வழங்கியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு களவு, திருட்டு இதை குறித்து நம்ம அங்க பார்க்கும்போது அவரவர் அவங்க சொந்த உடைமைகள் மீது, உரிமைகள் மீது பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். யார் மற்றவங்களுடைய உடைமைகள்லையும் உரிமைகள்லையும் தலையிடக்கூடாது என்பதுதான் களவு செய்யாதிருப்பாயாக என்ற வார்த்தையினுடைய தாற்பயம். அவங்களுக்கு ஒரு பொருள் இருக்கு, உடைமைகள் இருக்கு, சொந்த உரிமைகள் உண்டு. இதை தாண்டி மற்றவர்கள் வசம் இருக்கக்கூடிய உடைமைகளையோ உரிமைகளையோ பொருட்களையோ அபகரிக்கவோ அதன் மீது ஆசைப்படவோ கூடாது என்கின்ற ஒரு ஆழமான அர்த்தம்தான் களவு செய்யாதிருப்பாயாக என்ற ஒற்றை வார்த்தையிலிருந்து நம்ம கவனிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரி, பிறருடைய சொத்துக்களை அல்லது உடைமைகளை ஒருவேளை யாராவது கொள்ளையிட்டாலோ திருடினாலோ அதற்கான தண்டனைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சில உதாரணங்களை வேத பகுதியில் நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை படிக்க கேட்போம். யாத்திராகமம் 22 முதல் 4 வசனங்கள். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால், அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். திருடன் கன்னமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்த பழி சுமராது. சூரியன் அவன் மேல் உதித்திருந்தானால் அவன் நிமித்தம் இரத்த பழி சுமரும். திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும். அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக விலைப்பட கடவன். அவன் திருடின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். ஆமா, இதுல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு திருடன் ஒரு மாட்டை திருடிட்டு போய் வித்தர்றான் அல்லது கொலை செய்தர்றான். ஆக மொத்தம் இது மாட்டுடைய உரிமையாளருக்கு இழப்பு. கொலை செய்திருந்தாலோ வித்திருந்தாலோ பிறருடைய ஒரு உடைமையை எடுத்துட்டு போய் திருடிட்டார், அது மாபெரும் இழப்பு. இதே மாதிரி ஒரு மாட்டுக்கு மாத்திரமல்ல, காளைக்கும் பொருந்தும்னு சொல்றாரு. அப்போ ஒரு காளைக்கோ ஒரு மாட்டுக்கோ பதிலாக 5 மாடுகளை என்ன பண்ணணும்? திருப்பி தரணும். ஒரு காளைக்கு பதிலாக 5 காளைகளை திருப்பி கொடுக்கணும். திருடிய பொருள் ஒரு ஆடாக இருந்தா ஒரு ஆட்டுக்கு பதிலாக 4 ஆடுகளை அபராதமாக திருப்பி கொடுக்கணும். ஒருவேளை திருடன் திருடும் போது கைங்கலவமா மாட்டிக்கிட்டா, மாடை இன்னும் கொலை செய்யல அல்லது ஆடை இன்னும் அவரு கொலை செய்யல, விற்கல, திருடும் போதே கையும் களவுமாக அந்த மனிதன் பிடிக்கப்பட்டால் ரெட்டிப்பா கொடுத்தா போதும். 4 மடங்கு 5 மடங்கு கொடுக்க தேவை. ரெட்டிப்பானா 2 மடங்கு.
அவர் எந்த பொருளை இப்போ 2 மாடை திருடிட்டாருன்னா 4 மாடா கொடுக்கணும், 4 ஆடை திருடிட்டாருன்னா 8ஆ கொடுக்கணும். புரியுதுங்களா? ஆனா திருடி கொலை செஞ்சு அல்லது வித்து போட்டா அது அந்த நேரத்தில் கவனிக்கப்படலை. ஆனா திருடன் வெகு நாளுக்கு அப்புறம் சிக்கிறார். அந்த மாதிரியான சூழல்ல அவர் 5 மடங்கா அதை திருப்பி கொடுக்கணும். மாடாக இருந்தா, காளையாக இருந்தா, ஆடா இருந்தா 4 மடங்கு திருப்பி கொடுக்கணும். ஒருவேளை திருடன் இரவுல இந்த வேலையை செய்யறார், இரவோடு இரவாக திருடன் பிடிக்கப்பட்டு பொருட்களுடைய உரிமையாளர் அவரை அடிச்சு அதன் மூலம் திருடன் செத்து போனா உயிருக்கு உத்தரவாதி யார் இல்லை அப்படின்னா இந்த பொருட்களுடைய உடைமையாளர். திருடினதை பார்த்து தானே அடிச்சு விட்டார். அடிச்சதன் மூலம் செத்து இருக்கலாம், அல்லது சாகடிக்கும்படியா கூட என்ன பண்ணிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். ஏன்னா உரிமையாளருக்கு சூரியன் உதிக்கிற வரைக்கும் என்ன ரைட்ஸ் இருக்குன்னா திருடன் மேல கொலை செய்யற அளவுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவருடைய பொருளை நைட்டு திருடுறான், ராத்திரி வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு முறையாக இருக்கு. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடின்னு பிரிக்கணும். முன்னாடினா இருட்டோட இருட்டா களவாண்டவங்க கையில சிக்குனா அடிச்சு கொன்னா கேள்வி இல்லை, ரத்தப்பலி யார் மேல வராது, பொருட்களுடைய உரிமையாளர் மீது ரத்தப்பலி சுமராது. அதே நேரத்துல உரிமையாளர் சூரியன் உதிச்ச பின்னாடி 6-7 மணிக்கு மேல அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டாரு, கொண்டு போட்டாருன்னா கண்டிப்பா அவரு வெளிச்சத்துல பிடிச்சதுனால ரத்தப்பலி உரிமையாளர் மேல வந்துடும். அப்ப இங்க என்ன ஒரு அருமையான விஷயத்தை நம்ம பாக்குறோம்னா, திருடுறவன் உயிரை பணைய வச்சுதான் திருடவே போறான். இரவில் திருடனும் கிளம்பி போகக்கூடிய இந்த திருட்டு வேலையை ஒரு தொழிலாக செய்யக்கூடியவர்கள் என்ன செஞ்சுதான் போறாங்க, உயிரையே பணயமாக வச்சுதான் அந்த திருட்டு தொழிலையே செய்ய முடியும். ஏன்னா பிடிச்சிட்டா அவங்களுக்கு உயிருக்கு எந்த விதத்திலும் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இவ்விதமாக நியாயப்பிரமாணத்துல களவு செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, இப்படி தேவன் ஒற்றை வார்த்தைகளை கொடுத்திருந்தாலும் இதற்கு பின்புலத்துல இருந்துட்ட சட்ட திட்டங்கள், அதற்கான பனிஷ்மெண்ட், அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு ஏதுவான சில விதங்கள்ல தேவன் கொடுத்திருக்கக்கூடிய முறைமைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையானதாக இருந்துச்சு. திருட்டு எந்த அளவுக்கு மோசமானதோ அதற்கான தண்டனையும் கடுமையானதாக, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று நம்ம பார்க்கணும். இதே மாதிரி திருட்டுல இன்னொரு விஷயம் வருது. எவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பொருளை திருடுறது. இன்னைக்கு சராசரியா ஆள் கடத்தல் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ஆள் கடத்தல் நடக்குது இல்லைங்களா? இது எங்கிறதே இருக்கு. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பரிசுத்த வேதாகமத்திலேயே தேவன் இதை முன்னறிந்தவராக இது போன்ற தவறெல்லாம் ஜனங்கள் நடப்பிப்பாங்கன்னு நல்லா தெரிஞ்சு உபாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 7 குறிப்பிட்டிருக்கிற வார்த்தையை வாசிக்க கேட்போம். முதலாவது உபாகமம் 24 வசனம் 7. தன் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். சகோதரன் ஒருவனை திருடியான். பாருங்க, பொருளை திருடுற மாதிரி சொல்றாரு. ஆடு மாடுகளை பொன் பொருளை திருடுற மாதிரி தன் சகோதரன் ஒருவனை திருடி அவனை கூட வித்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் இதை செஞ்சது? யோசேப்பு விஷயத்துல தன் சகோதரர்களே சேர்ந்து யோசேப்பை என்ன பண்ணாங்க, இஸ்மவேலிடம் வித்து போட்டாங்களா? அப்ப அந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கும்னு முன்னறிஞ்சுதான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு பிரமாணங்கள்லயே கட்டளைகள்லயே அங்க கொடுத்திருக்கிறத பார்க்கும். ஆக்சுவலா யோசேப்பினுடைய சம்பவம் நடக்கிறது கட்டளைகளுக்கெல்லாம் முன்னாடி. ஆனா பிரமாணத்துல தேவன் எழுதி கொடுத்திருக்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இனிமேல் அது போன்ற தவறுகள் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆள் கடத்தல் கூட அதுக்கு கூட என்ன தண்டனையாக இங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம், கொலை செய்தரலாம். சகோதரனை கடத்தி கொண்டு போய் வித்துட்டாலோ அல்லது கொலை செஞ்சிட்டாலோ அந்த மனிதனை என்ன பண்ணிடணும்? மறுபடியும் படிங்க. தன் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும். இங்க இரவு பகல்லாம் சொல்லல. நைட்டோட நைட்டா பிடிச்சா கொலை செய்யணும், பகல்ல பிடிச்சா சூரியன் உதயமாயிட்டா கொலை செய்யக்கூடாது, இரத்தப்பலி உரிமையாளர் மேல வரும் வராது எதுவுமே சொல்லல. ஒரு ஆளை கடத்தி அதன் மூலம் ஆதாயம் தேடி வித்து போறதுன்னா என்ன, கூலிக்காக ஆளை கடத்துற வேலை தான். அதான் சொல்றாரு. இந்த நபர் எப்ப கிடைச்சாலும் கொலை செய்யப்படலாம். அதற்கு எந்த விதத்திலையும் கரெக்ஷன் கிடையாது, அனுதாபமே கிடையாது என்று நம்ம பார்க்கணும். இப்படி இந்த மாதிரியான பிரமாணங்களுக்கு கீழே மரணம் விதிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, நம்ம
கட்டளை 1ல இருந்து பார்த்துட்டு வர்றோம். எல்லா கட்டளைகளுக்குமே பின்புலத்துல கடுமையாக மரண தண்டனை மேக்சிமம் விதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். எல்லா கட்டளைகளுக்கும் இல்லைனாலும் ஒரு சில கட்டளைகள் விடுபட்டிருந்தாலும் அநேக கட்டளைகளோடு மரணம் என்கின்ற ஒரு தண்டனை கூட்டப்பட்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்ற சீரியஸான தண்டனைகளை தேவன் உடன் வழங்குவது ஏன் என்று பார்க்கும்போது, திருடுறது என்பது ஒரு பாவம், ஒரு குற்றம். அது மாத்திரம் இல்லாம இது தேவனுக்கு எதிரான செயல் என்பதை இஸ்ரேல் ஜனங்களுடைய இருதயத்துக்குள் தேவன் பதிய விரும்பினார். திருடுவது என்பது யாராவது ஒருத்தருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது, யாராவது ஒருவருக்கு லாபத்தை ஏற்படுத்துது. உரிமையாளருக்கு அது நஷ்டத்தையும், அதை திருடிட்டு போறவனுக்கு லாபத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயமா இருந்துட்டாலும், பரத்திலிருந்து பார்க்கக்கூடிய பரலோக பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி இது பெரிய தவறாகவும் அருவருப்பான விஷயமாகவும் ஒரு பாவமாகவும் பார்க்கப்படுறதுனால தண்டனைகளை தேவன் கடுமையாக்கும் பொழுது இவர்கள் மனசாட்சி இவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் குத்தும். ஒருத்தருடைய ஆடு அழகா ஆரோக்கியமா இருக்கு, இத்தனை ஆடு வச்சிருக்காங்களே, இதுல நம்ம ஒரு 10 ஆட்டை திருடிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கும் போதே அடுத்த செகண்ட் இதை திருடிட்டோம்னா நமக்கு மரணம் வரும் அப்படிங்கிற பயமும் கூடுதலா வரணும். ஒருத்தர் போட்டிருக்கக்கூடிய நகையை ஒருத்தர் இச்சிக்கிறாங்க அப்படின்னா அந்த நகையை தன்னுடைய கழுத்துல போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருவதற்கு முன்னாடியே, அதை திருடணுங்கிற எண்ணம் வருவதற்கு முன்னாடியே நமக்கு மரணம் வந்துடும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு கொடுக்கணும். எனவே பாவத்திற்கு தீமைக்கு மாத்திரம் அனுமதி இல்லை, தீமையையும் பாவத்தையும் ஜனங்கள் தங்களுடைய சிந்தையிலிருந்தே அப்புறப்படுத்தணும். தேவனை எப்போதும் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கணும். தேவன் தீமைக்கு எதிரானவர், பாவ காரியங்களுக்கு எதிரானவர். தேவனுடைய காரியத்துல எந்த அசுத்தங்களுக்கும் மீறுதலுக்கும் இடமே இல்லைங்கிறத இஸ்ரேல் ஜனங்கள் மனசுல பதிய வைக்கத்தான் எந்த ஒரு கட்டளைக்கும் பின்னாடியே கடுமையான தண்டனைகளையும் தேவன் கொடுத்து கொண்டே வந்தார் என்பதை பார்க்கணும். மேலும் சில உதாரணங்கள் இந்த சம்பவத்தை குறித்து நம்ம படிக்கும்போது, இப்படிப்பட்ட சட்டதிட்டங்கள் கடுமையாக இருந்த தேசத்திலும் கூட இந்த தண்டனைகள்லாம் தேவன் கொடுப்பதாக சொல்லி இருந்தும் ஜனங்கள் திருந்தி இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ராஜாக்களுடைய விஷயத்திலேயே இந்த கட்டளை பின்பற்றப்படலை. இந்த கட்டளை மாத்திரமல்ல, எந்த கட்டளையும் முறையாக பின்பற்றப்படலை. எல்லா அரசர்களும் மீறினாங்க, எல்லா கட்டளைகளையும் சொல்ல முடியாது. அநேக கட்டளைகள் அநேக அரசர்களால் மீறப்பட்டது. அநேகர் நிறைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், ஒரு சில கட்டளைகளை மீறி இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அரசர்களுக்கு தேவன் சில ஒழுங்கை கொடுத்திருந்தார். அது என்னன்னா, நியாயப்பிரமாண புத்தகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அவங்க தனியா ஒவ்வொரு காப்பி வச்சுட்டு பர்சனலா தினசரி வாசிக்கணும். யாரு? ராஜாக்கள். அப்ப ஜெராக்ஸ் மிஷின்லாம் கிடையாது. அப்ப நியாயப்பிரமாண புத்தகத்தை நகல் எடுத்து அப்படின்னா என்ன, ஜெராக்ஸ் போடுறதுன்னா என்ன அப்படின்னா, ஆசாரியனிடம் அதை இன்னொரு கைப்பிரதியாக எழுதி கேட்டு வாங்கி அரசர்கள் என்ன பண்ணிக்குவாங்க, அரண்மனையில தனியா வச்சிருந்து டெய்லி ஜனங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய பிரமாணம் ஆசாரியர் கத்துக் கொடுப்பாரு. ஆனா ராஜாவும் அதை என்ன பண்ணணும், பின்பற்றணும். ஜனங்களை விட இதுல ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தான் நியாயப்பிரமாணத்தினுடைய விஷயத்துல கடுமையான ஒரு பக்தி இருக்கணும். அதை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்காங்கல்ல ராஜாக்களும் ஆசாரியர்களும், இவங்க தான் அதை ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணணும். அப்படி பார்க்கும்போது பாருங்க, உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள் படிங்க. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ஆமா, இப்போ நியாயப்பிரமாணத்தை யூதர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர்களும் சரி, ராஜாக்களும் சரி, அடுத்தடுத்து அவர்களுடைய குமாரர்கள் வரிசையா வர்றாங்க இல்லைங்களா. அப்ப ராஜ்யபாரம் நீடிக்கணும் ராஜாக்களுக்கு. ஆசாரியன் மகன் அடுத்து ஆசாரியனாக வர்றார், ஆரோனுடைய மகன் எலெயாசாரா இருக்கிறார் இல்லைங்களா. அந்த மாதிரி இவங்க நியாயப்பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கிலும் சற்று கூடுதலாக கவனம் கொடுத்து வாசிக்கணும், அதோடு அதை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். இப்ப கேள்வி என்னன்னா,
களவு செய்யாதிருப்பாயாக என்கின்ற இந்த பிரமாணத்தை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற இந்த பிரமாணத்தை, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற பிரமாணத்தை தாவீது ஒரு அரசனாக முதலாவது ஃபாலோ பண்ணிருப்பாரா? தாவீது ராஜாட்ட இருந்து போலாம் பண்ணினாரா? 10 கட்டளைகளை தாவீது முறையாக கடைபிடித்தார் என்று சொல்ல முடியுமா? சரி, என்ன பிரமாணங்களை மீறினார் அவர்? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இந்த 2 கட்டளையையும் பகிரங்கமா மீறி இருக்கிறார். பாடத்தை இயற்றிய மூத்த சகோதரர் குறிப்பிடும் போது, ஒருவேளை நியாயப்பிரமாண புத்தகத்தினுடைய நகல் தாவீது அரண்மனையில இருந்திருந்தும் தொடர்ந்து அதை அவர் வாசித்தும் இருந்திருப்பாரானால் ஒரு கொலையை அற்ப காரியத்துக்காக நிறைவேற்றிருக்க கூடாது. கொலை செய்தது யாரை? உரியாவை. பத்சேபால் நிமித்தமாக உரியாவை கொலை செய்தார். உரியாவுடைய மனைவிதான் பத்சேபால். இப்ப கேள்வி என்னன்னா, களவு செய்யாதிருப்பாயாக தான் பாடம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக இல்ல. ஆனா 3 கட்டளையுமே அவர் என்ன பண்றாரு? இந்த இடத்துல மீறாரு. விபச்சாரமும் பண்ணிட்டாரு, கொலையும் செஞ்சிட்டாரு. திருடி இருக்கிறாரா? உரியாவினுடைய மனைவிய தாவீது என்ன பண்ணிட்டாரு? இப்ப திருடிட்டாரு. புரியுதுங்களா? இப்ப தாவீது செஞ்சது பெரிய திருட்டு. ஏன்னா ஒரு ஒரு ஆடு ஒரு மாடை திருடுறது எவ்வளவு பெரிய குற்றம், அதுக்கு கொலை செய்யப்படணும்னு பாக்குறோம். அதே மாதிரி ஒரு ஆளை கடத்தி வச்சுட்டா அதுக்கு கூட மரண தண்டனை நம்ம பாக்குறோம். இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு பொருளை பாக்குறாரு, அந்த பொருள் இன்னொருத்தருக்கு சொந்தம் அப்படிங்கிறது தாவீதுக்கு யாரை விட நிறைய தெரிஞ்சிருக்கணும்? இஸ்ரேல் ஜனங்களை விட பிரமாணங்களை படித்தவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பொருளை தன்னுடையதாக்கி கொள்றதுக்கு விருப்பப்படுறாரு, ஆக்கிட்டாரு. இதற்கு இடையூறாக இருந்த உரியாவை கொலையும் செஞ்சிட்டாரு. அதற்கான பொய்யான காரியங்களையும் திரட்டிட்டார். நிறைய பிரமாணங்களையும் மீறிட்டார். பொய் சாட்சியும் சொல்லிட்டாரு இல்லைங்களா? உரியா விஷயத்துல பொய்யும் பேசிட்டாரு, கொலையும் பண்ணிட்டாரு, விபச்சாரமும் பண்ணிட்டாரு, களவும் செஞ்சிட்டார். ஒருவேளை ஒரு 6 பிரமாணங்களை தாவீது ஃபாலோ பண்ணி இருந்தாலும் இந்த இடத்துல 4 தவறிட்டாரு. இந்த பாடத்திற்கு இசைவாக பார்க்கும்போது 1 தவறிட்டாருன்னே வச்சுக்கோமே. கொலையும் இருக்கு, அடுத்தடுத்து இருக்கு, 4 தவறுகள் இருக்கு அவர் மேல. ஆனால் ஏதாவது 1 தவறி 9 ஃபாலோ பண்ணியிருந்தாலும் தாவீது நியாயப்பிரமாணத்தினுடைய புத்தகத்தை அரண்மனையில வச்சு வாசித்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் இப்ப போயிடுச்சு. திருட்டு கூட எப்படி ஒரு பாவம் உருவாகுதோ சிந்தையில், அதை நம்ம அசை போட ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் அது கிரியையில வெளிப்படுது. அதுக்கு 3-4 பரிணாமங்கள் இருக்கு. அந்த மாதிரி தான் திருட்டும் கூட. பக்கத்து வீட்டுல ஒரு பைக் நிக்குது, அதை ரொம்ப நாள் ஒரு பையன் கவனிக்கிறான், போறப்ப வரப்பெல்லாம் பார்த்துட்டு போறான். அந்த மாதிரி ஒரு மாடல்ல வாங்கணும்னு ஆசைப்படுறான். இன்னைக்கு அதான் நடக்குது. தன் நண்பர்களோட சேர்ந்து, நல்ல பையன் தான், திருடனுங்கிற திருடன் கிடையாது, பரம்பரை திருடன் கிடையாது, ராவோட ராவா வந்து அந்த பைக்கை லாக்க உடைச்சு தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து அந்த புது பைக்கை ஒருத்தர் திருடிட்டு போறான். இன்னைக்கு நம்ம நியூஸ்ல எல்லாம் கேள்விப்படுறோம். அப்ப அவன் குலத்தொழிலா திருட்டு, அப்ப அவனுக்கு எல்லாம் நடந்திருக்கு உள்ள அவனுக்குள்ள அப்படின்னா அந்த பொருள் மேல ஆசை. அப்ப பொருள் ஆசை வந்தாலே திருட்டுத்தனம், பொய், கொலை செய்யற அளவுக்கு போலாம். நல்லா கவனிங்க, எல்லா பிரமாணங்கள்லயுமே நம்ம இணைக்க வேண்டிய விஷயங்கள் நீங்க கவனிக்கணும். ஒரு தவறுகளோடு இன்னொரு தவறுகள் தொடருது. ஒரு தவறை மட்டும் நம்ம தனியா செய்ய முடியல பாருங்க. கொலை செய்யறவன் பொய் சொல்லாம இருக்க மாட்டான், கண்டிப்பா அவன் திருட்டுத்தனம் பண்ணாம இருக்க முடியாது. இந்த மாதிரி இன்னொரு பொருள் மேல ஆவல் வரும் பொழுது, பேராசையாக அது உருவெடுக்கும் பொழுது, தாவீது உரியாவின் மனைவி அபகரிக்க ஒரு பொய்யை கிரியேட் பண்றாரு. அதற்காக தனக்கு ரொம்ப நேசமா இருந்த ஒரு சிப்பாயவே பலி கொடுக்கறதுக்கு சதி ஆலோசனை பண்ணிட்டாரு. அந்த பொருளையும் எடுத்துக்கிட்டாரு, விபச்சாரமும் செஞ்சிட்டாரு, கொலையும் பண்ணிட்டாரு, திருட்டும் பண்ணிட்டாரு. இதே மாதிரி இஸ்ரேல் ராஜா மத்தியில மாபெரும் தவறை செய்த இன்னொரு ராஜா ஞாபகத்துக்கு வர்றாரா? சவுல் ராஜா கொல்லையில் பறந்து சில தவறுகளை ஜனங்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் செஞ்சிருக்கிறாரு, கரெக்ட் தான். ஆகாப் ராஜா, சரியான பதில் வந்து ஆகாப் ராஜா. ஆகாப் ராஜாவுடைய நேர்மையான மனைவி யாரு? ரொம்ப நேர்மையானவங்க அவங்க, ஏசபேல். அவங்களதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏசபேலுடைய ஒரு ஆவி அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம் அடையாளத்துல. அப்ப ஏசபேல் எந்த அளவுக்கு மோசமான நபரா இருந்திருந்தா, ஏசபேலுடைய ஒரு கிரியையை வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் குறிப்பிடுவதை நம்ம பார்க்கணும். என்ன செஞ்சாங்க ஞாபகம் இருக்கா? ஆகாப் ராஜா ஏசபேல் செய்த தவறு. அதுக்கு முன்பதாக தாவீது விஷயத்துல ஒரு முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை, அது மாத்திரம் படிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 15:5. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர
கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். கவனிங்க, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா, அவர் ஒரு தவறு பண்ணும்போதே பல தவறுகளை சேர்ந்து செய்யற மாதிரி பார்த்தோம். ஆனா இந்த வசனம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, தாவீதை குறிச்ச என்ன ஒரு விட்னஸ் கொடுக்குதுன்னா, ஏத்தியனாகிய உரியாவினுடைய மனைவி விஷயம் உன்ன தவிர மற்ற எந்த விஷயத்திலையும் தாவீது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யலன்னு பாக்குறோம். அப்ப எது உண்மை? அப்ப கொலை செஞ்சிருக்கிறாரு, அது அடுத்த பிரமாணம் மீறுது. களவு செஞ்சிட்டாரு, விபச்சாரமும் செஞ்சிட்டாரு. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அவர் ஒன்றை தவிர அப்படின்னா ஒரு பிரமாணத்தை தவிர மற்ற பிரமாணங்கள் எல்லாம் மீறலன்னு வசனம் சொல்லல. உரியா விஷயத்துல ஒன்றை தவிரனா அவருடைய மேட்ரு தவிர அப்படி வரும், அப்படி புரிஞ்சுக்கணும். மற்ற இடத்துல எல்லாம் உண்மையா இருந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, உரியா விஷயத்துல அவர் செய்ய போன தப்பு தான் அவருக்கு திருடவும் விபச்சாரம் செய்யவும் கொலை செய்யவும் வழிநடத்திருச்சுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அவர் விழுந்த இடம் எதுதான்? இந்த ஒன்று தான். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நேர்மையாக தான் இருந்திருக்கிறார். மற்ற பிரமாணங்களை ஃபாலோ பண்ற விஷயத்துல நேர்மையா இருந்தவர் தான். உரியாவினுடைய ஒரு விஷயத்துல அவர் ஒரு பொய்யராகவும் திருடராகவும் கொலையாளியாகவும் விபச்சாரக்காரராகவும் மாறி போனார் என்றுதான் இதனுடைய பொருளாக நம்ம பார்க்கணும். இப்ப அதே மாதிரி ஆகாப் ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, இவரும் தொடர்ந்து நியாயப்பிரமாண புத்தகத்தை தன் வசமாக வைத்திருந்து படித்து கொண்டிருப்பாரானால், நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா இச்சிக்க ஆரம்பிச்சார். அந்த திராட்சை தோட்டம் எனக்கு இன்னைக்கு கேட்குறாங்கல்ல, பெரிய பெரிய செல்வந்தர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கெல்லாம் பக்கத்தில் ஒரு குடிசை இருந்தால் எனக்கு எழுதி கொடுத்துரு, உனக்கு பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லி ரேட் பேசுவாங்க. உரிமையாளர்கள் இல்லை, அது எங்களுக்கு பூர்வீகம் பாரம்பரியம் சொல்லும் போது இல்லாத வேலையெல்லாம் செஞ்சு அந்த இடத்த வாங்குறதுக்கு அபகரிக்கிறதுக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் நடக்குதுல்ல. இந்த மாதிரி ராஜா ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறாரு. இப்ப அவருக்கு நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தின் மேல ஒரு ஆசை, பேராசை அவருடைய திராட்சை தோட்டத்தின் மேல. உடனே கேட்கிறாரு, நீ இதை எனக்கு கொடுத்துரு, இதுக்கு பதிலாக நான் உனக்கு வேற தோட்டமாவது பணமாவது அதுக்கான செட்டில்மெண்ட் என்னவோ நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு பேரம் பேசி பார்ப்பாரு. அவர் கொடுக்க மறுத்துருவார். போய் சோகமா வீட்டில் கட்டில முகத்தை திருப்பி படுத்துக்குவார். யாரு? ராஜா, ஆகாப் ராஜா. ஏசபேல் கேட்பாங்க, ஏன் அரசன் இன்னைக்கு அமைதியா சோகமா வந்து படுத்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை அவர் சொல்லுவார். உடனே ஏசபேல் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க நாட்டோட அரசன், நீங்க கேட்கறத கொடுத்தே ஆகணும் நாபோத். அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கும் போது இதற்கு வேற வழியும் இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உபவாசம் என்கின்ற ஒரு பிரகடனம் போட்டு, அதனுடைய விரிவாக்கம் என்னன்னு நமக்கு சரிவர தெரியல, இவரை தேவனுக்கு எதிரானவர் என்றும் அரசனுக்கு எதிரானவர் என்றும் தேவ தூஷணக்காரர் என்றும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்லும்படி 2 பொய் சாட்சிகளையும் ரெடி பண்ணிடுவாங்க. 2 பொய் சாட்சிகளையும் ரெடி பண்ணி உடனே அங்க இருக்கக்கூடிய ஜனத்தின் மூப்பர்களையும் வேதபாரர்களையும் வரவழைச்சு, ராஜாவுக்கு எதிராக நாபோத் மீறுதல் பண்ணிட்டாரு, தேவதூஷணம் சொல்லிட்டாரு, ராஜாவுக்கு எதிராக குற்றம் புரிஞ்சிட்டாருன்னு சொல்லி கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. யார? நாபோத். இத சந்தோஷமா வந்து ஏசபேல் சொல்லுவாங்க, யாருடைய தோட்டத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ அந்த நபர் இப்ப உயிரோட இல்ல, நீங்க இப்ப தோட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது தாவீது செய்திட்ட கொலையோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் மோசமா இருக்கு இல்லையா? ஆனா இது ராஜாவுக்கு தெரிந்து நடந்ததா தெரியாம நடந்ததா நமக்கு தெரியல. ஏசபேலே தனியா டிசைட் பண்ணி இந்த பிளானை ஃபுல்லா அரங்கேற்றிட்டு ராஜாவுடைய முத்திரை மாதிரி, ராஜாவுடைய கையெழுத்து மாதிரி தான் அங்க அனுப்புறாங்க. இப்ப ராஜா கேள்விப்பட்ட பிறகு என்ன செய்திருக்கலாம்? இந்த மாதிரி தவறான விதத்துல வந்துட்ட தோட்டம் இது வேணாம், இது நமக்கு இரத்தப்பழியை வந்து கொண்டு வரும், இந்த தோட்டத்தை நம்ம அபகரிச்சுக்க வேண்டாம், மாறாக நாபோத்துடைய குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இவங்களை ஏசபேலை கடிந்து கொண்டு இந்த தோட்டத்தை அவர் நிராகரிச்சிருந்தாருன்னா இவர் மேல அந்த இரத்தப்பழி என்ன இருக்காது, வந்திருக்காது. இப்ப இந்த களவுக்கும் கொலைக்கும் கொள்ளைக்கும் யாரு உடந்தை? ஆகாப் ராஜாவும் சேர்ந்து உடந்தையா இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல களவு திருட்டுக்கு மேற்கொண்டு நம்ம பார்க்கிறோம், தாவீது கிட்ட பேராசை இருந்த மாதிரி இவர்கிட்ட பொருளாசை. தாவீது கிட்ட ஒரு விதத்துல பேராசை இருந்துச்சு, அது மாம்ச இச்சையின் அடிப்படையில. இவர்கிட்ட காணப்பட்டது பொருளாசை. அந்த இடத்தை அபகரித்துக் கொள்ளணும்னு நினைச்சாரு. அதற்காக தன் மனைவியுடைய ஆலோசனைக்கு இசைய ஒரு மனிதனை கொன்றும் போட்டாரு. கல்லெறிந்து பொய் சாட்சிகளை கிரியேட் பண்ணி வந்து சாட்சியே சொல்லுவாங்க 2 பேர் வந்து, ஆமா இவங்க பேலியாளின் மக்கள்னு வருது. அந்த 2 பேர் சாட்சி சொல்றவங்க யாருன்னா புறஜாதிகள், விக்கிரகத்தை ஆராதிக்கக்கூடிய பேலியாளின் மக்களை செட் பண்ணி தேவனுக்கு எதிரானவர்கள் ராஜாவுக்கு எதிரானவர்கள் என்று
இந்த மாதிரி செய்திருவாங்க. இந்த சம்பவம் நீங்க டீட்டெயிலா படிக்கணும்னா 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் முழுவதையும் வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. படிக்க வேண்டாம், ஸ்டோரியை நம்ம சிம்பிளா சொல்லியாச்சு. அப்ப மற்றவர்களிடம் இருந்து எதையும் எடுக்கக்கூடாது. நமது உரிமை நம்மளுடையதா இருப்பது போல மற்றவங்களுடைய உடைமை மற்றவங்களுக்குரியது அப்படிங்கிறத ஒரு ராஜா தான் என்ன பண்ணணும், ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான அரசர்களே இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஆசீர்வதிக்கிறவங்க, மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்றவங்க, அரியணையில இருந்து கஜானாவிலிருந்து மற்றவங்களுக்கு பொன்னையும் பொருளையும் எடுத்து கொடுக்கக்கூடியவங்களே தான் ஆளுகை செய்யக்கூடிய சாதாரண ஏழை ஜனங்களுடைய தோட்டத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு கொலையையே நிறைவேற்றிருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல நியாயப்பிரமாணத்துல தேவன் கொடுத்துட்ட கட்டளைகளை பின்பற்றாமல் போகும் பொழுது தண்டனையை மாத்திரம் தேவன் சொல்லல, அதற்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கு சில லெகுவான வழிமுறைகளையும் கூட கற்றுக் கொடுத்துருக்கிறார். ரொம்ப லேசா நீங்க இதை பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல மட்டும்தான் ஈஸி கர்த்தர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு பழைய ஏற்பாட்டிலையுமே எல்லாம் இருக்கு. ஜனங்களுக்கு மனக்கண் திறக்கப்படல, புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு. பாருங்க ஒரு அருமையான பிரமாணத்தை, யாத்திராகமம் 23 வசனம் 4-5. உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. பாத்தீங்களா, பிறருடைய பொருளை களவாட வேண்டாம், பறித்து கொள்ள வேண்டாம், திருட வேண்டாம். இப்படி தேவன் சொன்னது கடுமையாக இருக்கு. அதை ஃபாலோ பண்றதுல அதை மீறி தவறு செய்து தண்டிக்கப்படுறாங்க, கொலையே நடக்குது. இதெல்லாம் இருந்துட்டாலும் ரொம்ப அழகான ஆலோசனையும் கொடுத்திருக்கிறார். அப்பவே உன் சத்ருவையும் சிநேகி, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய் அப்படின்னு புதிய ஏற்பாடுல நம்ம படிக்கிற ஒரு விஷயத்தை தான் உன் சத்ருவின் மாடாவது, மறுபடியும் படிங்க, உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாம். இது திருடுற எண்ணத்திற்கு 100% எதிர்மறையானது. பாருங்க, திருடுறது இன்னொருத்தர் இருந்து அபகரிக்கிறது. ஆனா இப்ப நம்ம பாக்குறோம், நமக்கு பிடிக்காத ஒரு நபர், விரோதி, அவருடைய கழுதை குழிக்குள்ள விழுந்து கிடக்கு, அவருடைய மாடு அதே மாதிரி ஏதோ ஒரு ஆபத்துல சிக்கி இருக்கு. ஆடோ மாடோ கழுதையோ கீழே விழுந்து கிடக்கு, அடிபட்டு கிடக்கு, அல்லது குழிக்குள்ள விழுந்து கிடக்கு. தூக்கி விடு, அந்த சத்துருக்கு இதன் மூலம் நீ உதவி செய் அப்படிங்கிறத புதிய ஏற்பாட்டுல உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, தாகமா இருந்தால் தண்ணீர் கொடுங்கிற இந்த பிரமாணம் ஆண்டவர் மூலம் வெளிச்சமாகுது. ஆனா பழைய ஏற்பாட்டுல இருக்கு. பிரமாணங்களை எப்படி லேசா ஜனங்கள் கடைபிடிக்கணுங்கிறதுக்கான ஆலோசனையும் தேவன் கொடுத்திருந்தாரு. பின்பற்றுவதில் தான் ஜனங்களுக்கு கடினம். சகோதரர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு யூதனும் ஒருவேளை இதை பின்பற்றி இருந்தா எத்தனையோ எதிரிகள் நண்பராக இருப்பாங்க, யூதர்களுக்குள்ளேயே விரோதிகளே இருந்திருக்க மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, இது ஒரு இரக்க செயல். இதை கடைபிடிக்கும் போது இந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு எப்படி தோணும்னா, நான் அவனை அடிச்சு விரட்டினேன், அவனுக்கு எவ்வளவோ துரோகம் செஞ்சேன், ஆனா என் கழுதைன்னு கூட பார்க்காம அதுக்கு மருந்து போட்டு அதை காப்பாத்தி என் வீட்டுல வந்து அவன் விட்டுட்டு போனாங்க போது, இது இருதயத்துக்குள்ள ஒரு நன்மையான விஷயத்தை என்ன பண்ணுதுன்னா பதிவிறக்கம் செஞ்சு விரோதிகளுடைய உள்ளத்தை கூட மென்மையாக்குது. நம்ம செய்யக்கூடிய நன்மை துரோகி விஷயத்துல நம்ம செய்யும் போது நம்ம பாருங்க, நம்ம நேசிக்கிறவங்களே பார்த்தா இன்னைக்கு ஒதுங்கி போகிற காலமா இருக்கு. ஏதாவது பாரம் சுமை வந்துருமோ அப்படின்ட்டு. பகைக்கிறவங்களுக்கு என்ன செய்ய சொல்றாரு? பகைக்கிறவர்களுடைய உடைமைகளை காப்பாத்துங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது இந்த பகையாளியுடைய இருதயம் எப்படி மாறும், இந்த அளவுக்கு இரக்கத்தை அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய இருதயமும் மென்மையாயிரும். நம்ம இரக்க செயல் செஞ்சோம்னா எதிரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இருதயமும் என்ன ஆயிரும், சேர்ந்து இரக்கமாயிரும். முக்கியமான பாயிண்ட் சகோதரன் என்ன குறிப்பிடுறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை கிராஸ் பண்ணி வழிப்பிரயாணமா புறப்பட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல புறஜாதியார்கள், அப்படிப்பட்ட வழிபோக்கர்கள் கூட இந்த பிரயாணத்துல இஸ்ரேல் ஜனங்க கிட்ட ஒரு நல்ல முன்னுதாரணத்தை பார்த்திருந்தாங்கன்னா, பொன் பொருள் விஷயத்துல, தண்ணீர் விஷயத்துல, ஆகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல
ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இஸ்ரேல் ஜனங்க கிட்ட ஒரு இரக்க குணம், உதார குணம், பிறருடையதை எடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு நாம தான் கொடுத்து பழகணும், பிறருடையதை நாம இச்சிக்க கூடாதுங்கிற நல்ல ஒரு முன்னுதாரணம் இஸ்ரேல் ஜனங்க கிட்ட இருந்து வெளிப்பட்டு இருந்தா வெளி தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்க கிட்ட இருந்து நல்ல பாடங்கள் கடந்து போயிருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவ்வளவு பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. உன் சத்ரு பசியா இருந்தால் ஆகாரம் கொடு அப்படிங்கிற இந்த வார்த்தை, சத்துருடைய கழுத குழிக்குள்ள இருந்தா தூக்கி விடு, ஆடு மாடு அடிபட்டு இருந்தா அதுக்கு முதல் உதவி செய்ய, அதை அவன்கிட்ட உரிமையாளரிடம் போய் ஒப்படை, இப்படிலாம் இருக்கு. இதையும் மீறி இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் இந்த பிரமாணங்களை எல்லாம் கடைபிடிக்க முடியல? ராஜாக்கள் உள்பட கொலையும் கொள்ளையும் விபச்சாரமும் செய்து களவும் செய்து எல்லா தீமைகளையும் ஏன் செஞ்சிருக்காங்கன்னா ஒரே விஷயம்தான் வித்தியாசம். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம படிக்கிறோம். இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், உம்முடைய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது. இந்த வார்த்தையை சங்கீதத்துல சொல்றது தாவீது தான், ஆனா அது அவருக்கானது இல்லை. ஏன்னா தாவீதுடைய உள்ளத்துக்குள்ள என்ன இல்லை? பிரமாணம் போகல. பிரமாணத்தை படித்தார், எழுதி வச்சிருந்தார், சிலவற்றை ஃபாலோ பண்ணாரு, சிலவற்றை மிஸ் பண்ணார். ஆனால் தாவீது யாருக்கு நிழலாக இருந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, உம்முடைய பிரமாணம் என் உதடுகள்ல இல்ல, என் உள்ளத்துல இருக்கு. அவரோ நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனத்தை ஆகிலும் அழிக்க வரவில்லை, மாறாக அவைகளை நிறைவேற்றவே வந்தார் என்றுதான் நம்ம ஒவ்வொரு பிரமாணங்களையும் அவர் எப்படி அதை உயர்த்துகிறார், எப்படி அவைகளை மகிமை உள்ளதாக்குகிறார் என்பதுதான் பாடத்தினுடைய செகண்ட் ஹாஃப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த கலவை குறித்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 40 தொடங்கி 45 முடிய வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:40 தொடங்கி 45 முடிய. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமா, இங்க கட்டளைகளை பிரமாணங்களை தண்டனை வரிசையில கொண்டு போகாம, அதை மீறினா இந்த தண்டனை அப்படிங்கிற ஒரு பார்வையில ஆண்டவர் கொண்டு போகாம, எல்லாத்துக்கும் பின்னாடி இரக்கத்தையும் துரோகத்தை மன்னிக்கிறதையும் விட்டு கொடுத்தலையும் தியாக மனப்பான்மையுமே கூடுதலாக பதிவு பண்றாரு பாருங்க. மலைப்பிரசங்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தண்டிப்பதற்கு இல்ல புதிய ஏற்பாடு அப்படிங்கறத தெளிவா நமக்கு புரிய பண்றாரு. திருடியே இருந்தாலும் தண்டனைக்குட்படுத்துவது புதிய ஏற்பாடு இல்ல, மாறாக அதுல ஒரு அருமையான வார்த்தையை நீங்க கவனிங்க. பிறருடைய உடைமைகளை எடுத்துக்கொள்வது திருட்டு. ஆனா ரிவர்ஸ்ல போகுது புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணம். உன்னோடு வழக்காடி உன் உள்ளங்கியை எடுத்துக்கொள்வது, உன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்பவனுக்கு உன் உள்ளங்கியையும் விட்டு விடுனா என்ன அர்த்தம்? அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல ஒருத்தனுடைய பொருளை திருடிட்டா ராவோட ராவா கண்டுபிடிக்கப்பட்டா கொலை, தாமதமாய் கண்டுபிடிக்கப்பட்டா 5 மடங்கு 4 மடங்கு கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டுல நம்ம பொருளை பார்த்து ஒருவன் இச்சிக்கிறான், அந்த பொருளை அவன் அபகரிக்கணும்னு நினைக்கிறான்னா முதலாவது அவன் உணரும்படி நீ வச்சிருக்கிற பொருளை அவன்கிட்ட என்ன பண்ணிரு, கொடுத்துரு. உள்ள போட்டிருக்கிற பாரு அந்த சட்டையும் எனக்கு வேணும் அப்படின்னு பலவந்தம் பண்ணினானா அப்ப நீ அதையும் என்ன பண்ணு, விட்டு கொடு. இது என்ன ஆழமான ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. திருட்டை கடந்து அப்படின்னா வஸ்திரம் என்பது நம்மளுடைய தேவை, அப்படிப்பட்டவனுக்கு உள்ளங்கியையும் விட்டு கொடுங்கிறது எதை வெளிப்படுத்துது? அடிப்படையான உரிமையை கூட. உள்ளங்கி என்பது அடிப்படை தேவை, அப்படி வச்சுக்கோங்க. மேலங்கிங்கிறது போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம், இல்லைனாலும் இல்லை. இப்ப யதார்த்தமா இப்ப நம்மளுடைய வாகனத்தை ஒருவர் கேட்கிறார், அவரிடம் இல்ல, ஒரு அவசர தேவைக்கு நம்ம கொடுக்குறோம். இது வெளியரங்கமான ஒரு உதவி. அதே நேரத்தில் நம்ம நெருக்கமா அணிந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டை போட்டிருக்கிறோம், அது
அவருக்கும் தேவைப்படுது. நாம வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஆனா நமக்கு இப்ப தேவையில்லை. அப்படிங்கும்போது அதை அவர் விரும்பி கேட்கிறார். அப்படி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணம், இல்லாத ஒரு நபருக்கு கொடுக்குற ஒரு காரியத்துல வச்சுக்கலாம். என்கிட்ட இது அடிப்படை ஒண்ணுதான் இருக்கு, மாற்றுக்கு இன்னொன்னு இருக்கு, அது துவச்சு காயுது. ஆனா அந்த ஒன்னை இன்னொருத்தர் கொடுப்பதின் மூலம் அவருடைய உடல் மறைக்கப்படுதுங்கிற ஒரு இறக்க செயல்ல முததான வஸ்திரத்தை கொடுத்தோம், இப்ப ரெண்டாவது உள்ளங்கியையும் கேட்கிறானே. அந்த அளவுக்கு சுயநலமாக யோசிக்காத அளவுக்கு புதிய ஏற்பாட்டினுடைய இரக்கமும் கிருபையும் எந்த அளவுக்கு தரைமட்டம் போகணும் அப்படிங்கிறார்னா, சில இழப்புகளை நீங்க இழந்துதான் மற்றவங்க மேல அனுபவிக்க முடியும். திருட்டு என்பது பிறருடையதை அபகரிக்கிறது. ஆனா நமக்கு புது சிருஷ்டிகளுக்கு உங்களுடையத எந்த அளவுக்கு இழக்க ரெடியா இருக்கிறீங்கன்னா, மேல் வஸ்திரம் இல்ல உள்ள அங்கேயும் கலட்டி கொடுக்கணும்னா கூட ரெடியா இருங்க. நீங்க கொண்டு வந்தது ஒண்ணுமே இல்லை. எல்லாம் பரம பிதாவாகிய தேவனால் உருவாக்கப்பட்டது, உருவானது. நாம நஷ்டம் அடைகிறோம்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துரு. அத்தியாவசிய தேவையை கூட, ஐயோ எனக்கு இவ்வளவு தானே இருக்கு, நம்ம என்ன செய்வோம்? இப்ப ஒரு நேரம் ஆகாரம் கேட்டு சிலர் வராங்க நம்ம கிட்ட. ஒரு இரவுக்கு நம்ம கிட்ட சாப்பாடு இருக்கு, நம்ம 4 பேர் வீட்டுல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க மதியத்துல இருந்தே சாப்பிடல, நம்ம மதியம் சாப்பிட்டுருக்கிறோம். இப்ப வந்து கேட்கறாங்க, நம்ம வீட்லயும் இப்ப எல்லாரும் பசியோட இருக்கிறோம். இப்ப அவங்களுக்கு நம்மளுடைய பதில் பிராக்டிக்கலா என்னவா இருக்கும்? இப்ப இந்த பாடத்தை வச்சு சொல்லக்கூடாது. இந்த பாடம் கேட்கலைன்னா நம்ம பதில் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, நாங்க 4 பேர் இருக்கிறோம், 4 பேத்துக்கு தான் வீட்டுல சாப்பாடு இருக்குது, குழம்பு இருக்குது. கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கூட சமைச்சு கூட கொடுத்துருப்போம். இது நீதி. ஆனா இரக்கம் என்ன பண்ணும்? நம்ம மதியம் தான் என்ன பண்ணிட்டோம், நல்லா சாப்பிட்டோம், அவங்க மதியத்துல இருந்தே சாப்பிடலன்னு சொல்றாங்களே, என்ன செய்யலாம்? ஒரு நேர உணவை நாம தியாகம் பண்ணுவதன் மூலம் செத்து போக மாட்டோம். இப்படி யோசிக்க வைக்குது கர்த்தருடைய பிரமாணம். இந்த அளவுக்கு நம்ம இன்னும் போகல. இந்த அளவுக்குலாம் இரக்கத்தை நம்ம இன்னும் நம்ம வயித்த காலி பண்றதை பத்தியே நம்ம என்ன பண்ணல, யோசிக்கல. நம்ம வயித்த கொஞ்சம் ஆற போடுறதையும் நம்ம என்ன பண்ணல, அந்த இச்சடக்கத்துக்கே நம்ம என்ன வரல. அப்ப இப்படி பிறருக்கு நம்ம உதவி செய்யணும்னா முதல்ல நம்மை நாம என்ன பண்ணணும், சீச்சை செய்யணும். பாருங்க என்ன அழகா எல்லா பிரமாணங்களையும் பத்தி பேசிட்டாரு பாத்தீங்களா ஆண்டவர். எல்லாத்தையும் இல்லைனாலும் குறிப்பா அந்த 10 கட்டளைகளை சுருக்கி மலை பிரசங்கத்துல எந்த அளவுக்கு நமக்கு அது ஒரு புல்லட் பாயிண்ட்ஸா, அதோட கூட என்னென்ன வார்த்தைகளை உள்ளடக்கிறார் பாருங்க. மறுபடியும் வாசிங்க வசன பகுதியை. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு. இது வழக்காடி புடுங்குற வேலை. அங்கேயே என்ன பண்ற சொல்றாரு, வஸ்திரத்தை விட்டு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகை. நல்லா கவனிங்க, இங்க வாங்குறத பத்தியே பேசல, கொடுக்கறத பத்தி தான். ஏன்னா அதுல இன்னொரு பிரச்சனை என்ன ஆயிரும்னா, அது வாங்குற நபர்கள் இதுக்கு சாதகமாக எடுத்துக்கூடாது. அதனால எல்லாருக்குமே என்ன சொல்லிட்டாரு, கொடுங்கிற பாயிண்ட்ல தான் பேசிட்டு இருக்கிறாரு. வாங்குறத எந்த விதத்திலையும் நியாயப்படுத்தாம கொடுக்கிற குணம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் பேசிட்டு இருக்காரு. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டது. ஆமா, சத்ரு ஆயிட்டானா கொலை செஞ்சிரு, திருடிட்டு போயிட்டானா அப்ப இவன் சத்ரு, நைட்டோட நைட்டா சிக்கனா என்ன பண்ணிரு, கொலை செய். இதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமா, எல்லா பிரமாணங்களுக்கும் நம்ம சேர்த்து வாசிக்க வேண்டிய விஷயம் தான் இது. சத்ருகிட்ட வந்துருது. எல்லா பிரமாணமே முடிகிற இடம் எங்க வந்துருது, சத்ருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஏனெனில் பரலோக பிதா எப்படி இருக்கிறாரு, அவர் நல்லோர் மேலும் பொல்லார் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறார். சோ பிரமாணத்துல பழைய ஏற்பாட்டுல ஒரு கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதமும் கீழ்ப்படியாமைக்கு தண்டனையும் வகையறுக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல தண்டனை என்பதே சத்ருவை உணர்த்துவது, அவர்களுக்கு நாம அன்பு காமிச்சிடுறது, அவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கறதே அக்னி தலலை அவங்க தலையின் மேல சுமத்துறது, இப்படி வந்துருது. அப்போ ஆண்டவருடைய பின்னடியார்கள் விஷயத்துல, புது சிருஷ்டிகளுடைய விஷயத்துல இது இன்னும் ஆழமாக எப்படி நமக்கு பார்க்கப்படுகிறது கர்த்தருடைய வாழ்க்கையினுடைய பிரசங்கத்தின் மூலம் என்று பார்க்கும்போது,
மலை பிரசங்கத்தை கத்துக் கொடுத்தவர் இவ்விதமாக உனக்கு உண்டானதை யாராவது பலவந்தம் பண்ணி கேட்டா உன் வங்கியையும் நீ சேர்த்து கொடுத்துருன்னு சொன்னவர் பிறனுக்கானவைகள்ல அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறார். களவு செய்யாதிருப்பாயாக என்பது இன்னொரு விதத்துல பிறனுக்கானவைகளை நோக்குதல். பிறனுடைய பொருள் அதுல எனக்கு என்ன உரிமை இருக்கு, அதை நான் தொடர்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு யோசிக்கிறது தான் பிறனுக்கானவைகளை யோசிப்பது, அவர்களுக்கு நன்மையே செய்வது. அதை மீறும் போதுதான், அந்த 2வது கட்டளையை மீறும் போதுதான் களவு செய்யற பாவத்தை நம்ம செய்யறோம். இதற்கு மாற்றாக புதிய ஏற்பாட்டுல கொடுத்து உதவும் குணமும் தான தர்ம சிந்தையும் எல்லாருக்கும் விட்டு கொடுப்பதும், இன்னும் சொல்ல போனா நமக்கே அடிப்படை தேவைகளுக்கு இல்ல ஆனா மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிற கேரக்டர் உள்ள வந்துருச்சுன்னா இது எப்பேற்பட்ட ஒரு இருதய நிலைனா, இதுதான் புது சிருஷ்டிக்குரிய நிலை. இப்ப புது சிருஷ்டி பலியினால் உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க. யார்கிட்ட? தேவனிடத்துல. யாருக்காக? எல்லாருக்காகவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அதான் தேவசித்தம். இன்னைக்கு நாமளும் பலியாக ஒப்பு கொடுத்துக்கணும். பலி அப்படின்ற வார்த்தையில என்ன இருக்கு? பலி என்கின்ற வார்த்தையில திருட்டுக்கு ஆப்போசிட்டான விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருடுதல் என்பது இன்னொருவருடைய உடைமையை அபகரிப்பது, பலி என்பது நம்மை மற்றவர்களுக்கு சாட்டுவது. திருட்டு என்பது பிறருடைய உடைமையை நாம் எடுத்துக்கொள்வது, பலி தியாகம் ஜீவபலி என்பது நமது அன்றாட வாழ்க்கை உரிமையையும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மற்றவங்களுக்கு ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இதுதான் உடன்படிக்கை வாழ்க்கை. நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுத்தாரு. அதனால அன்பு என்னன்னு என்று நாம கற்றறிஞ்சிருக்கிறோம். நாமளும் சகோதரர்களுக்கு ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களுக்கு மாத்திரமல்ல, அகில உலகத்திற்கும் ஜீவனை கொடுப்பதற்கு, ஆண்டவரோடு சேர்ந்து பிக்கப்படுவதற்கு, பலியாவதற்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இதை தான் படிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 தொடங்கி 18 முடிய. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமா, அந்த இடத்துல கடனாளிகள் என்று வரக்கூடாது. அன்பு அப்படின்ற ஒரு விஷயமே ஆண்டவர் ஜீவனை கொடுத்ததுனாலதான் தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஆரம்பிக்கிறார். நாமளும் சகோதரர்களுக்கு ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முக்கியமான பார்ட் படிங்க, 18 படிய. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு. முக்கியமான பாயிண்ட். ஒரு சகோதரனிடமோ சகோதரியிடமோ உலக ஆஸ்தி நிறைய இருக்கு, தன் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ குறைச்சல் உண்டு என்பதை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? தேவ அன்பு ஒருவருக்குள் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம்னா, விஸ்தாரமான மனநிலை. கஷ்டப்படக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உதவிகரம் நீட்டுவதில் அவர்கள் காட்டக்கூடிய முன் உதாரணம் தேவ அன்பு ஒருவருக்குள் நிலை கொண்டு இருக்கிறது என்பதை என்ன பண்ணுதா? காண்பிக்குதான். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இது களவு செய்யாதிருப்பாயாகங்கிற வார்த்தையிலிருந்து நம்மளை எங்கேயோ எவ்வளவோ தூரத்துக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. பாத்தீங்களா? களவு என்பது பிறருடைய உடைமையை கொள்ளையிடுவது, தட்டி பறிப்பது, திருடி செல்வது. இதெல்லாம் களவு, திருட்டு இல்லைங்களா? ஆனால் இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்னா, பிற சகோதர சகோதரிகளுக்கு குறைச்சல் உண்டாக நமக்கு ஆஸ்தி அந்தஸ்து நிறைய இருக்கு, அதை இருதயத்தை வஞ்சித்து மறைத்து வைத்தால் தேவனுடைய அன்பே இல்லை. என் சகோதரர்களே, வசனத்தினால் மாத்திரமல்ல, நாவினால் மாத்திரமல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்க. சோ அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் என்று சொல்லும் போது, களவுங்கிறது இன்றைக்கு நம்ம நாட்கள் நம்மலாம் செய்ய மாட்டோம். ஆனால் வேற களவு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் என்னன்னா, இருதயத்தை வஞ்சித்து வைத்தல். இருதய மனமு கஷ்டப்படுறவங்க மேல அவங்களுக்கு செய்தால் ஆண்டவருக்கே செய்தது என்று தெரிந்திருந்தோம் ஆஸ்தி அந்தஸ்துகளை மறைத்து வைத்தல் திருட்டுக்கு சமமான ஒரு களவு இல்லைங்களா?
இதே விஷயத்த அனனியா சப்பீரால் பண்ணாங்கல்ல. நிலத்தை விற்கும் போது அதனுடைய கிரயம் விற்கிறதுக்கு முன்னாடியும் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு, வித்த பின்னாடியும் அவங்கள்ட்ட தான் இருக்கு. எல்லாரும் அப்போஸ்தலர்களுடைய பாதத்துல கொண்டு வந்து அந்த நிலத்தை வித்தவங்க, காணியாட்சிகளை விற்றவங்க வச்சாங்க. பரிசுத்த ஆவியிடம் வந்து போய் சொன்னாங்க, இவ்வளவுதான் வித்தோம் அப்படின்னு. ஒரு பங்கை மறைச்சு வச்சுட்டு, அப்ப பேதுரு கடுமையான கோபத்துலதான், நிலத்தை நீ இந்த மாதிரி ஒரு பங்கை மறைச்சு வச்சுட்டு வித்த அந்த கிரயத்துல இருந்து பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்றதுக்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னா, அன்பின் பிரமாணம் நம்முடைய உள்ளத்தில் நிறைக்கலைன்னா சாத்தான் வந்து திருட்டுத்தனமான எண்ணங்களை நம்மளுடைய மனசுல என்ன பண்ணுவாரு, நிறைப்பார். அப்ப பணங்காசுக்காக பொய் சொல்ல வேண்டியது வரும், சகோதரர்கள்ட்ட ஏமாத்து வேலை செய்ய வேண்டியது வரும், ஃப்ராடு பண்ண வேண்டியது வரும். நேர்மையாக சகோதரர்கள் மத்தியில் என்ன பண்ண முடியாது, நடந்துக்க முடியாது. காரணம், சாத்தான் நம்மளுடைய உள்ளத்தை நிறைச்சார் அப்படின்னா அனனியா சப்பீரால் மாதிரி. இதே மாதிரி யூதாசை குறித்த ஓபன் ஸ்டேட்மெண்ட் என்ன, கர்த்தருடைய ஸ்டேட்மெண்ட். அவன் திருடனா இருந்தபடியினால் பணப்பைய வச்சுக்கிட்டே உட்கார்ந்திருப்பார் அவங்களோட பந்தியில, இல்லைங்களா? இதை விற்று 300 காசு வந்திருக்குமே, அப்ப தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமேன்னு கர்த்தருடைய பாதத்தை பரிமள தைலத்தினால் அபிஷேகம் பண்ணும் போது சொன்னவரு ரொம்ப தரித்திரன் மேல அக்கறை உள்ளவரா சொல்லல. அவன் திருடனா இருந்தபடினாலும் பணப்பையில் போட்ட அந்த காசுகளை திருடனபடினாலும் அப்படி செஞ்சான்னு சொல்லிட்டு யோவான் அவரை குறித்து பேசுறார். அப்ப திருட்டு எங்கேயும் வர வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு இந்த 2 பேர் உதாரணம். அனனியா சப்பீரால் ஜோடிகள், யூதாஸ் காரியோத்து. உண்மையான அன்பு சகோதரர்கள் மேலையும் இல்லைனாலும், தேவன் பேர்ல இல்லைனாலும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாம நம்ம போனோம்னாலும், நாமளும் உலக பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் பொய் சொல்ல வேண்டியதும் திருட வேண்டியதும் வந்துடும். இதற்கு மாறாக நம்ம அப்படி ஆப்னட்டா யோசிக்க வேண்டிய விஷயம், ஒருவருக்கு ஒருவர் ஜீவனை கொடுக்க தான் இங்க வந்திருக்கிறோம். அந்த ஜீவன் எப்படி இருக்கணும் பாருங்க, ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்க. யோவான் 10 வசனம் 10-11. யோவான் 10ஆம் அதிகாரம் 10-11. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பாத்தீங்களா, திருடன் எதுக்கு வர்றாரா? திருட அல்லது கொல்ல அழிக்க வர்றான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்க, அவைகளுக்காக நான் என் உயிரை கொடுக்க வந்தேங்கிறார். இப்ப நம்ம சிந்தை புதிய ஏற்பாட்டுல எல்லாருக்கும், ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்குமான சிந்தையை ஆண்டவர் இங்க கத்துக் கொடுக்கிறாரு. நாம அழிக்கவோ கொள்ளையிடவோ சூறையாடவோ வரல, யாருடைய பொருளையும் அபகரிக்க வரல, கொலை செய்ய வரல. மாறாக ஒருவருக்காக ஒருவர் ஜீவனை கொடுக்க, ஆண்டவர் இயேசு எப்படி ஜீவனை கொடுத்தாரோ உடன் அங்கங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறோம். இன்று உடன் அங்கங்களுக்காக நம்ம செலுத்தக்கூடிய அருமையான நம்மளுடைய ஊழிய வாய்ப்புகள், பலி செலுத்தக்கூடிய பலியின் ஜீவிய உரிமைகள் எல்லாமே ராஜ்யத்துல மனுக்குலம் எல்லாருக்கும் போய் சேரப்போகுது. கர்த்தருடைய பாவ நிவாரண பலியில நாமளும் ஒரு பங்குன்னு சொன்னா, மனுக்குலத்தின் மீட்பு இன்னைக்கு நம்ம கையிலும் இருக்குன்னு சொன்னா, அதுக்கு முன்னதாக உடன் அங்கங்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோம், மற்றவங்களுடைய குறைவிலும் மற்றவங்களுடைய எல்லா விதமான இக்கட்டிலும் சிரமத்திலும் எந்த அளவுக்கு நாம உதவி செய்யறோம். சோ ஆடுகளுக்காக ஜீவன் கொடுத்துட்டு அந்த அருமையான மேய்ப்பனை நம்ம உண்மையாக பின்பற்றி போறோம் அப்படின்னா, நமது வாழ்க்கை கூட மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். திருடல, பொய் சொல்லல, களவு செய்யல அப்படிங்கிற மாதிரியான லெசன் மாத்திரமல்ல, இதற்கு மாற்றாக ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய முன் உதாரணம். இவர் பாருங்க, இந்த சகோதரனை பாருங்க, இந்த சகோதரியை பாருங்க, எந்த நேரமும் மற்ற சகோதர சகோதரிகள் மேல நலன் கொண்டவர்களாக இருக்கிறாங்க, மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காக அக்கறை கொண்டவங்களாக இருக்கிறாங்க, மற்ற சகோதர சகோதரிகளுடைய கஷ்டத்தில் துயரத்தில் எப்போதும் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அவர்களுக்காக எதுவும் முடியலனாலும் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை கூட செய்யறாங்கன்னு சிலரை ரோல் மாடலா நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அவங்க சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்படி? வாழ்க்கை முன்னுதாரணத்தின் மூலம். ஆஸ்தி அந்தஸ்து இருக்கிறவங்க பணம் பொருளை கொடுக்கலாம், அதன் மூலம் பலி செலுத்தி சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கலாம். எதுவுமே இல்லாதவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னுதாரணத்தின் மூலம் உடன் சகோதர சகோதரிகளுக்கு முன்னுதாரணமாக ஓடி வந்து எந்த விதத்திலும் பணிபுரிவதன் மூலம் ஊழியம் செய்வதன் மூலம் அது கர்த்தருக்கே செய்ததாக பார்க்கப்படுது இல்லைங்களா?
இதன் மூலம் நிச்சயமாக அவங்க என்ன பண்ணலாம்? ஜீவனை கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க மேய்ப்பன் வந்தார். அந்த மேய்ப்பனுடைய முன்னுதாரணம் என்ன நம்ம படிச்சோம்? அவர் தமது ஜீவனை கொடுத்ததுனாலதான் அன்பு இன்னதென்று நமக்கு தெரியும். நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமா, லைஃப்ல நம்மளுடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள், கிரியைகள், வாழ்க்கை முன்மாதிரிகள் எல்லாமே சேர்ந்து கூட மற்றவங்களுக்காக என்ன பண்ண முடியும்? ஜீவனை கொடுக்க முடியும். பாருங்க, அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 32 நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு அந்நியோன்யத்தை. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. பாத்தீங்களா? இந்த வார்த்தை இப்ப நம்ம படிச்சிட்டு இருக்கிற தலைப்புக்கு எவ்வளவு பொருந்தக்கூடியதா இருக்குன்னா, எல்லா உடைமைகளும் எல்லாருக்கும் பொதுவா இருந்துச்சுன்னா என்னுடையது என்கின்ற எண்ணமே இருக்காதான். கவனிச்சிங்களா? விசுவாசிகளாகிய எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்து 2ஆம் வருகை சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நினைச்சு தங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்துகள், பொருட்கள், உடைமைகள், நிலங்கள், வீடுகள் எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வந்து வச்சாங்க. அங்க நடந்த ஒரு சம்பவம் தான் இது. மறுபடியும் படிங்க 32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் களவு மனப்பான்மை, சுயநலம், எனக்கு எனக்கு அப்படின்னு யோசிக்கிற எண்ணம் மாறணும்னா எல்லாரும் முதல்ல ஒரு மனப்பாட்டுக்குள்ள வரணும், ஒருமைப்பாடுக்குள்ள வரணும். அப்புறம் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஆமா, எல்லாரும் வித்து கொண்டு வந்து வச்சிருப்பாங்கல்ல, அப்ப அவங்க பொருள் எது எதுன்னு தெரிஞ்சிருக்கும்ல. விற்கும் போது எவ்வளவு கிரையம் வந்துச்சு, அல்லது பொருளாகவே கூட கொண்டு வந்து வச்சிருக்கலாம். யாருமே இது என் பொருள் எங்க வீட்டுல இருந்துச்சுன்னு என்ன பண்ணிக்கல, யோசிக்கல. சகலமும் எப்படி இருந்துச்சா? இது எல்லாமே திருட்டுங்கிற ஒரு விஷயத்தை எந்த லெவலுக்கு ஆப்போசிட் சைட்ல, எதிர்மறையான திசையில புதிய ஏற்பாடு நம்மளை கொண்டு போயிருக்கு பாருங்க. கர்த்தருடைய அன்பின் பிரமாணம் தங்களுடைய பொருளே யாருக்குரியது யாருடையது என்று வித்தியாசப்படாதபடிக்கு, வித்தியாசமாக குறிப்பிட்டு காண்பிக்காதபடிக்கு பொது உடைமையாக வச்சு அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சகோதர அன்பின் ஐக்கியம்னா என்ன, ஜீவ பலினா என்ன என்பதை ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப சீரியஸா கவனிச்சிருக்காங்க. பாருங்க, மே மாதம் 11ஆம் தேதியினுடைய இரவின் கீதங்கள் ஆண்டவருடைய அந்த ஒரு வாழ்க்கை, அதிலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான அந்த பலியின் ஜீவியத்தினுடைய ஒரு முன்னுதாரணத்தை நமக்கு அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறது. 11ஆம் தேதி இரவின் கீதங்கள், மே மாதம். வாசிக்க கேட்போம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். விளக்கம்: மற்றவர்கள் நன்மைக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை காட்டிலும் தன்னைத்தான் வெறுப்பதற்கு வேறு முன்மாதிரி கிடையாது. எவ்வளவு அருமையான உதாரணம்! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல தன்னைத்தான் வெறுப்பதற்கு ஒரு முன் உதாரணத்தை, ஒரு எடுத்துக்காட்டை வேதம் எங்கும் வேற யாரையும் நம்ம அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது. ஆதார வசனமே என்னதான்? வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே நலம். அவர் ஆவிக்குரிய சுபாவத்திலே மகிமையிலும் கனத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார். அதனால் தான் நமது நிமித்தமாக அவர் தரித்திரரானார், மனுக்குலத்தையே மீட்க மனித சாயலானார். இதன் முடிவாக தன் ஜீவனையே கல்வாரியில் பலியிட்டு நாம் ஐஸ்வர்யம் அடைய, தெய்வீக நன்மைகளை பெற, கிறிஸ்துவினால் உண்டாகும் தேவ கிருபைகளை அடைய, தெய்வீக மேன்மையில் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உடன் சுதந்திரராகும்படி அருள் செய்தார். பாத்தீங்களா? உன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்றதுக்கு பலவந்தம் பண்றவங்களுக்கு உன் அங்கேயும் விட்டு விடுன்னு சொல்லிட்டு, அது நமக்கு அவர் கற்றுக் கொடுத்த பாடம். அவர் வாழ்க்கையில இருந்து பிறருக்கு அவர் விட்டு கொடுத்துட்ட விஷயம் ஜீவபலி அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம். விளக்கத்தை இதுல பாருங்க. எப்படிப்பட்ட தன்னுடைய சொத்தை, தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தை, தன்னுடைய உடைமையை, தன்னுடைய உரிமையை அவர் விட்டு கொடுத்திருக்கிறார்னா, பரலோகத்தில் அவருடைய ஐஸ்வர்யம் என்ன என்பதை யோசிங்க.
பரலோகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய செல்வாக்கு என்னங்கிறத யோசிங்க. பிரதான தூதர்களுக்கெல்லாம் மூத்தவர் கேப்ரியேல். படிக்கிறோம் இல்லைங்களா? அங்க மிகாயேல் தூதன் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். கேப்ரியேல், கேருபீன்கள், செராபின்கள், நிறைய தூதத்துவங்கள், கர்த்தத்துவங்கள் நம்ம படிக்கக்கூடிய பரலோகத்தில் காணப்படக்கூடிய மகிமையின் தூதர்கள், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா பெரிய தூதர்களையும் பெரிய தூதன் யாருன்னா பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த நிலையில் பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனமும் மதிப்பும் மரியாதையும் நிறைந்தவராக ஆண்டவர் இயேசு. இது அவருடைய ஐஸ்வர்யம். அவருக்கு பட்டினியோ பசியோ உடல் சோர்வோ வியாதி வருத்தங்களோ வேதனைக்கோ கண்ணீருக்கோ கவலைக்கோ பூமியில் இருக்கக்கூடிய மானிடர்களை போல கவலை கிடையாது. சாப்பாட்டுக்கு அவர் கஷ்டப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய அன்பின் குமாரன், ஒரே பேரானவர் என்று சொல்லும் போது இவருடைய முழு சொத்துக்கும் ஆஸ்தி அந்தஸ்துக்கும் சின்ன எஜமான். இப்ப பிறருக்கு நமது உடைமைகளை விட்டு கொடுத்தால்தான் திருட்டு பூத்தி மாறும் அப்படிங்கிற உச்சத்தை ஆண்டவருடைய லைஃப்ல எங்க இருந்து பாக்குறோம்னா, சாதாரணமான உரிமையை விட்டு கொடுக்கல. சின்ன பொருளை நமக்கு ஒரு நேரம் அவர் விட்டு கொடுத்தரல, ஒரு நேரம் சாப்பாட்டை விட்டு கொடுக்கல, ஒரு ட்ரெஸ்ஸை விட்டு கொடுத்தரல. அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு நாள் உரிமையை நமக்கு விட்டு கொடுக்கல. அப்படிப்பட்ட பிரதான தூதனாக பரலோகத்தில் மிகப்பெரிய மகிமையில் இருந்தவர் பூமிக்கு வந்து ஆதாமுக்கு மாற்றாக ஒரு ஜீவனுடையவராக இருந்தோம், பரிபூர்ண மனிதனுடைய சரீரத்தில் இருந்தோம். அந்த உரிமையும் அவர் வச்சுக்கல. இதுதான் நம்ம கவனிக்கணும். பிறருக்கு விட்டு கொடுத்துருங்க, உங்க உடைமைகளையும் மற்றவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்துருங்கிற விஷயத்துல திருட்டுத்தனம், பிறர் பொருளை பார்த்து ஆசைப்படுவது, இதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கப்படுது? புதிய ஏற்பாட்டுல எந்த சிந்தை இருந்தா சரினா எல்லாவற்றையும் மற்றவங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய விஷயம், முழுக்க முழுக்க தியாகத்தில் உருவாகக்கூடிய சிந்தை அது. அதை தான் ஆண்டவர் செஞ்சிருக்கார். தனக்கென்று பூலோக உரிமையையும் வைத்துக் கொள்ளாததுனாலதான் ஆதாமுக்கு மாற்றாக அவருடைய ஜீவனை கொடுத்ததும் இல்லாம அந்த ஈடுபலியின் மூலம் நம்மையும் மீட்டு இந்த ஐஸ்வர்யத்துக்குள்ள இன்னைக்கு நம்மளையும் அவருடைய பாதையில நடந்து வர செய்து நமக்கும் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கிறார் இல்லையா இன்னைக்கு நம்மள. இது அளவுக்கு ஆனதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய தியாக மனப்பான்மை. நான் ஏன் ஒரு சின்ன கூட்டத்தை இங்க கொண்டு வந்து எங்க அப்பா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கணும்? இவங்கெல்லாம் பாவிகளாச்சே, இவங்களுக்காக நான் ஏன் பரிந்து பேசணும்? அப்படி யோசிச்சிருக்கலாம். ஒரு பூமியே ஒரு சபிக்கப்பட்ட இடம், இங்க போய் இந்த ஜனங்களை நான் ஏன் மீட்கணும்? அப்படி யோசிக்கல. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே நலம்னு அந்த ஆதார வசனத்தை அந்த மன்னாவுக்கு ஏன் போட்டிருக்காங்க புரியுதுங்களா? ஆண்டவர் எதையுமே வாங்கிக்கல. தனது லோகோஸா இருக்கும் போது அந்த லைஃபையும் சரி, பூமிக்குரிய மானிட உரிமையும் சரி, பிறர் நன்மைக்காக விட்டு கொடுத்திருக்கிறதுனாலதான் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நாம் இன்னைக்கு, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களா மாறி இருக்கோம். விட்ட இடத்துல இருந்து வாசிங்க. இப்படிப்பட்ட உன்னத உடன் சுதந்திரராக வேண்டுமானால் நாம் அவரை பின்பற்றி அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய ஆவிக்குள்ளாக ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாச வீட்டாரிலே யாருக்காவது என்ன குறையாவது உண்டென்று கண்டால், அதாவது ஆவிக்குரியது மட்டுமல்லாமல் உண்ண உடுக்கவும் அப்படிப்பட்ட குறையை கண்டால் உடனடியாக குறைவை நிறைவாக்க நம்மால் ஆன யாவையும் செய்ய வேண்டும். நம்ம படிச்ச எக்ஸ்பிளைன் பூரா, பேசின எக்ஸ்பிளைன் பூரா இதுல வந்துருச்சு பாருங்க. ஆண்டவரை போல நாமளும் முன்னுதாரணமா இருக்கணும்னா விசுவாச குடும்பத்துக்குள்ள வேற யாருக்கு எந்த குறைச்சல் வந்தாலும் முதல்ல உதவக்கூடிய எண்ணத்தை சபைக்குள்ள உருவாக்கிக்குங்கிறார். அப்புறம் தான் வெளி உலகத்துக்குள்ள வரும். சத்ருவா இருக்கிறவங்களை பார்த்தா இன்னைக்கு எரிச்சலும் கோபமும் தான் நமக்கு வருது. ஆனா அவங்களையும் நேசிக்கிற அளவுக்கு, அவங்களும் சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களாங்கிற சிந்திக்கிறது தான் கிறிஸ்துவுடைய அன்புன்னு இந்த மன்னாவனுடைய முழுமையான தாற்பயத்தை நம்ம இங்க பாக்குறோம். முடிஞ்சா என்ன அருமையான விளக்கம் பாத்தீங்களா? வீட்டுக்கு போய் மறுபடியும் இந்த பகுதியை தியானிச்சு பாருங்க. மே 11 இரவின் கீதங்கள், மன்னா இல்ல இரவின் கீதங்களை நீங்க தியானிச்சு பாருங்க. பாடத்தினுடைய இறுதி கன்க்ளூஷனுக்கு நம்ம வரும்போது ஒரு முக்கியமான ஒரு திருட்டை பத்தி பார்க்கிறோம். அது என்னன்னா, பொருளையும் பொன்னையும் திருடுவது, ஆடு மாடுகளை திருடுவது, மனிதர்களை திருடுவது பார்த்துட்டோம். அது பழைய ஏற்பாட்டில் நடந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போய் நம்மளை நிறுத்திட்டாரு. இது தண்டிக்கிற ஒரு விஷயமா பார்க்காதீங்க. திருடர்களாவே இருந்தாலும் அவங்களை நேசிச்சிருங்க, விட்டு கொடுத்துருங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட அபகரிக்க நினைச்சாங்கன்னா அவங்களோட மல்லு கட்டாதீங்க, கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு
தன் ஜீவனை அவர் கொடுத்த அன்பு இன்னது என்பதை வெளிப்படுத்தி நமக்கும் அந்த அன்பின் பாதை என்பது என்ன என்பதை கற்றும் கொடுத்துட்டார். இதுல வராத ஒரு திருட்டு, அதாவது பழைய ஏற்பாட்டில் நம்ம லிஸ்ட்ல பார்த்தோம் இல்லைங்களா, வராத ஒரு திருட்டு இருக்கு. அந்த திருட்டு என்னன்னு யோசிக்கிறீங்க? அதாவது பொண்ணாக இருக்கக்கூடாது, பொருளாக இருக்கக்கூடாது, பணமாக இருக்கக்கூடாது, ஆடு மாடுகளாக இருக்கக்கூடாது, வேற எந்த உடைமைகளாகவும் இருக்கக்கூடாது, துணிமணியாகவும் இருக்கக்கூடாது. அதுல அந்த ஆர்டர்ல வராம நம்ம பார்க்காத ஒரு திருட்டு இருக்கு. யாராவது கெஸ் பண்றீங்களா? யோசிக்க முடியுதா? பிறருடைய நற்பெயரை திருடுவது, பிறருடைய பெயருக்கு களங்கம் உண்டாக்கும்படி நற்பெயரை திருடிக் கொள்வது மாபெரும் திருட்டு. இந்த திருட்டை பத்தி பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கல, ஆனா இருக்கு. தன் அயலான் மேல் வரும் பேச்சை எடுக்காது இருக்கிறான்னு நீதிமொழிகள்ல கூட படிப்போம். பட் அது பாடம் இல்லை. இந்த பாடத்தோட ஒரு பாயிண்ட்டை நம்ம சேர்க்கணும்னா, என்கிட்ட இருக்கிற பொருளை திருடிட்டு போயிட்டா நான் ஏற்றுக்கொள்வேன், அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளை வேற யாராவது திருடிட்டு போயிட்டா அதை மீட்டுக் கொள்ளலாம். நம்மளை யார் வேணாலும் நம்மளுடைய நிலத்தை அபகரிச்சிட்டாலோ, பொன் பொருளை அபகரிச்சிட்டாலோ, ஆடு மாடுகளை எடுத்துட்டு போனாலோ மீட்டுக் கொள்ளலாம். ஆனால் நம்ம செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாக நமது பெயரை பயன்படுத்தி நம்மளுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய விதத்துல அந்த விஷயத்தை பறைசாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம செய்யல, அப்படி செய்யாத குற்றத்தை எல்லாரும் பறைசாட்டுறாங்க. இப்ப நான் ஒரு விதத்துல என்னுடைய உரிமையில ஒன்னை இழந்திருக்கிறேன், என்னுடைய உடைமைகள்ல ஒன்ன இழந்திருக்கிறேன். அது என்னை பற்றின நற்சாட்சி, என்னை பற்றின நல்ல பெயர். இதை நான் சம்பாதிக்க முடியுமா திரும்ப? ஏன்னா ஒரு முறை ஒரு நபர் இப்படித்தான், ஒரு சகோதரன் இப்படித்தான், ஒரு சகோதரி இப்படித்தான்னு அவங்களை குறிச்சு சரிவர தெரியாத ஒரு தகவலை மற்றொருவரிடம் போய் நம்ம சொல்றோம்னா அது லைஃப் லாங் கலங்கமாவே தான் இருக்கும். அவங்களுக்கும் நமக்கு விரோதமா கூட இருந்திருக்காது. சம்பந்தம் இல்லாதவர்களிடம் சொல்லி வைப்பாங்க, இவங்க தப்பான நபர்கள், இவர்களோடு பழக வேண்டாம், ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி பெயரை குறிப்பிடும் பொழுது நம்மளை பார்க்கிற அந்த மூன்றாவது நபர், யாரால அவர் பாய்சன் பண்ணப்பட்டாரோ அந்த நபர் நம்மளை பார்த்துட்டு நம்ம மேல நம்மளை குறிச்ச எந்த நன்மை தீமையும் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, பார்த்து ஒதுங்கி போவாரா இல்லையா? அப்ப அந்த இடத்துல அவர் என்ன, நம்ம எப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்துல ஏழையாய் நிற்போம் அப்படின்னா, பொன் பொருளை திருடிட்டால் நான் மீட்டுக்குவேனே, என் நல்ல பெயரை திருடிட்டு போயிட்டான் ஒரு நபர், போனது மாத்திரம் இல்லாம எல்லாரிடமும் என்னை குறிச்சு அவதூறு சொல்லி என்னை ஏழையாக்கிட்டான், இப்ப இழந்து போன அந்த ஆஸ்தியாகிய என்னுடைய நற்பெயரை நான் மீட்க முடியாமல் தவிக்கிறேன்னு சொல்ற மாதிரிதான். ஒரு விதத்துல இது கிறிஸ்துவுக்குள்ளான பாக்கியம் தான், நமக்கு வீண்பலி சுமர்றது, அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனாலும் பிறருடைய பொருளையோ உடைமைகளையோ உரிமைகளையோ பறிக்க நினைப்பது, களவு செய்யாதிருப்பாயாக என்கின்ற வார்த்தைக்கு எந்த அளவுக்கு இசைவா இருக்கோ, பிறருடைய நல்ல பெயரையும் கெடுக்காமல் இருப்பது கூட களவு செய்யாது. திருடாதீங்க. அவங்க நற்பெயரையும் கூட, உங்களுக்கு ஒருத்தரை பத்தி நல்லது தெரியலன்னா சொல்லாம கூட இருங்க. ஆனா தீயது ஒன்றையும் யாரை பத்தி எளிமையாக என்ன பண்ணிட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு மனிதன் விழுந்து போன சுபாவத்துல இருக்கிறதுனால அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் நன்மையை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, தேட வேண்டியதா இருக்கு. தேடினாலும் நன்மை சொல்ல மாட்டான். ஆனா தீமையை உடனடியாக தெரிஞ்சு கொள்றான். ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய தீமையை மற்றொரு மனிதனிடமோ மனுஷியிடமோ எளிமையாக கடத்திடுறான். ஸோ ரொம்ப 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 தனக்கு அந்த பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தன்னிடம் தீமையாவே இருந்தாலும் அந்த தீமை பரவும் பொழுது, அல்லது நன்மை செய்திருந்து தீமை செய்யாத நபராக இருந்து அவரை குறித்த அவதூறு பரவும் பொழுது, ரெண்டுலையுமே அவர் யாரா இருப்பார்னா ஏதோ ஒரு உரிமையை பறிகொடுத்தவராக காணப்படுவார். ஸோ யாருடைய நற்பெயருக்கும் களங்கம் விளைவிப்பது இறுதியில் திருட்டாக நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். எடுத்துக்காட்டு படிச்சோம் இல்லைங்களா? ஆகாப் ராஜா எசபேலுடைய பேச்சை கேட்டு அவர் மேல என்ன பண்ணாங்க? கல்லெறிந்து கொலை செய்யறதுக்கு முன்னாடி அவதூறு பேசினாங்க இல்லைங்களா? என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவருடைய திராட்சை தோட்டத்தை அபகரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? நாபோத்தை கல்லெறியறதுக்கு முன்னாடி இவர் தேவதூஷணம் சொல்லி ராஜாவுக்கு எதிரானவர் அப்படின்னு முதல்ல அந்த மனிதனை 2 பொய் சாட்சிகளை செட் பண்ணி, பேலியாளின் மக்களை செட் பண்ணி நம்ப தகாதவராக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொலை செய்யறதுக்கு முன்னாடி, திருடுறதுக்கு முன்னாடி இந்த மனிதனை அக்யூஸ்ட் ஆக்கிட்டாங்க. கவனிச்சிங்களா? இப்ப அந்த மனிதன் ஆல்ரெடி ஜனங்க முன்னாடி என்ன ஆயிட்டாரு? குற்றவாளி, பொய்யன் ஆயிட்டாரு, தப்பான நபர் ஆயிட்டாரு.
புரியுதுங்களா? இன்னைக்கு ஒருத்தரை நம்ம நஷ்டப்படுத்துவதற்கு முன்னதாக, கொலையே செய்யறதுக்கு முன்னதாக எந்த காரியம் முந்துது தெரியுங்களா? ஒருத்தவங்களுடைய நற்பெயரை ஈஸியா கெடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியா அவங்களை கொண்டு ஓட்டலாம். ஒருத்தவங்களை பத்திர சாட்சியை எளிதில் நம்ம சாகடிச்சிட்டோம் அப்படின்னா, ஒருத்தவங்களை பத்திர சாட்சியை இல்லாம ஆக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நபரை குறிச்சு ஃபுல்லா தப்பா சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னாலே ஆல்ரெடி அவர் யாரா ஆயிடுறாரு, எல்லாரும் முன்னாடியும் கெட்டவரா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை கொலை செய்யலாம். அதுதான் அங்க நடந்துச்சு. இன்னைக்கு நாமளும் கூட பலருடைய உரிமைகளை உடைமைகளை திருடுவது ரெண்டாவது, அதை நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் ஒருத்தருடைய நற்பெயரை கெடுத்தாலே அது என்னவா மாறிடுது, அந்த இடத்துல மற்றவங்களுடைய உடைமைகளை உரிமைகளை திருடுவதற்கு சமம். அதுக்கப்புறம் அது அவரை கொலை செய்யறதுக்கும் சமம். ஏன்னா பெயரை கெடுத்துட்டாலே அவர் என்ன ஆகிறார்? சகோதரனை பகைத்தாலே மனுஷன் கொலைபாதன். எனவே ஆகாப் ராஜா நாபோத்துக்கு செஞ்ச மாதிரி நாம ஏசபேலுடைய ஆலோசனை கேட்டு செஞ்ச மாதிரி செய்யாதபடிக்கு எந்த சகோதரனோ சகோதரியோ யாருக்கும் விரோதமாக யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு உறுதி வர தெரியாத எந்த ஒரு காரியங்கள் மேலும் நம்ம பேசுறது கூட களவு செய்வது. எனவே அன்பானவர்களே, பொருளினால் உடைமைகளால் உரிமைகளால் மாத்திரமல்ல, மற்றவருடைய பெயரை கூட நாம் களவு செய்யாதபடிக்கு கர்த்தருடைய உண்மை சீடர்களாக இருப்பதற்கு பரலோக பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. வசனங்களை பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.